ஆனாங்க வழக்கம் போல இந்த விஜய் டிவி வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ்ல எப்பயுமே 8 சீசன் முடிஞ்சிருக்கா, 8 சீசனாவும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காமனஸை உள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காமனஸ் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கூட என்ன நினைப்போம்னா, சரி சாதாரண மக்களை யாராச்சும் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பு மூலமா அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா 8 சீசனாவும் ஒரே விஷயத்த சொல்லி இப்ப எப்படி அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் மக்களை ஏமாத்துறாங்களோ, ஓட்டை வாங்குறாங்களோ, அதே மாதிரி 8 வருஷமா இவங்க காமனஸை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு இல்லை ஒரு மாடலு, இப்போதான் சினிமாக்குள்ள என்ட்ரா இருக்கவங்க, மீடியாவில் பிரபலமான ஒரு பர்சனாக இருக்கிறவங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, அப்படியே இல்லைன்னா சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற பேரில் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் காமனஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் காமனஸ் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா, செலிபிரிட்டி, அதாவது செலிபிரிட்டிலே பல வகை இருக்கு இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்காதவர்கள், சீரியலில் நடிக்காதவர்கள், டிவி சேனல்ஸ்க்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் மற்ற துறையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் காமனஸ். அப்படி ஒரு 2 பேரை வந்து காமனஸ் அப்படிங்கிற பேரில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறதாக சொல்கிறாங்க. அந்த 2 பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அதில் ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி கான்ட்ராவர்சியில் வந்து பெயர் போன ஒரு பர்சன், இன்னொருத்தவங்க வந்து ஆபாசத்துக்கு பெயர் போன ஒரு பர்சன். இப்படிப்பட்ட 2 பீஸை, 2மே பெண்கள் தான், உள்ள இறக்குனா இந்த சீசன் எப்படி இருக்கும், நாசமாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு 2 ஆளுடைய பேர் வந்து இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இன்னும் யாருடைய பேர்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, புதுசாக நிறைய பேருடைய பேர்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு, அவங்கள பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். புதுசு இல்லை, ஏற்கனவே நம்ம பேசியாச்சு தான். முதலாளா வந்து இவர் புதுசா, இப்போ இவருடைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜே ஜெகன், ஆங்கர் ஜெகன், சினிமா ஆக்ட்ரஸ் ஜெகன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பன்முகம் தன்மை கொண்ட ஒரு நபர். அயன் படத்துல சூர்யாவுக்கு ஃப்ரெண்டா நடிச்சுதான் இவர் பயங்கர ஃபேமஸ். விஜய் டிவிலேயே வந்து ஒரு தாறுமாறான ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்புல, பேர் மறந்து போயிடுச்சுங்க. ஆனா டெவில் ஏஞ்சல் 2 பேர் வருவாங்க. 3 கேரக்டரா பண்ணுவாரு, நல்லா இருக்கும் அவருடைய ஷோ. அந்த ஷோ வந்து நல்லா ட்ரால் பண்ணுவாப்புல, சூப்பரா இருக்கும். இப்போ சமீபத்தில் அவருடைய மார்க்கெட் வந்து சுத்தமாக காலி. ஸோ மேபி பிக் பாஸ்க்கு வர்றதுக்கான ஒரு ஐடியாவில் அவர் இருக்கலாம். ஆடிஷன் அட்டன் பண்ணதா சொல்றாங்க, பாப்பா அவர் வராறான்னு சொல்லிட்டு. அடுத்து யார் பேருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவிலேயே படம் நின்று கொட்டை போட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி விஜய் டிவியில் அப்படிதான் இருக்காங்க. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மதுரை முத்து. இவரை பற்றியும் தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது இல்லையா. ஸோ மதுரை முத்து அவர்கள் வந்து வரப்போறாரு. மதுரை முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். எனக்கு அவரை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அண்ட் மதுரை பேக்ரவுண்டாக கொண்டவர். அந்த ஊருக்கேற்ற அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்ல இருந்து ஒரு பேசுகிற ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் ஒரு மாதிரியா ஒரு தமிழ் நல்லா இருக்கும். மதுரை தமிழ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் கடி ஜோக் சொல்றேன்னு சொல்லி பயங்கரமா என்டர்டைன் பண்ணுவாப்புல, நமக்கும் டைம் பாஸ் ஆகும், அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கும் டைம் பாஸ் ஆகும், நல்லா கண்டென்ட் கொடுப்பாரு. அதே மதுரை முத்துடைய இன்னொரு முகமும் இருக்கு, ஒரு டார்க் சைடு இருக்கு அவருக்கு. வெளியில இருக்கிற பல பேருக்கு அதுக்கு தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவருடைய இன்னொரு முகம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரலாம். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவெடுப்போம். அடுத்ததா யாருடைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷிதா. ஸோ அக்ஷிதா யாருன்னு வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் அப்படின்னு நடிச்ச விஜய் விஷாலுக்கு பேரா நடிச்சவங்க அக்ஷிதா. அண்ட் இவங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு டான்சர், ஆக்ட்ரஸ். நிறைய சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் ரோல் பண்ணதன் மூலமா ஃபேமஸ் ஆனதை விட பாக்கியலட்சுமியில் நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவருடைய அண்ணனும் வந்து ஒரு டான்சர் தான். மாறி மாறி வந்து ஜி தமிழ், விஜய் டிவின்னு டான்ஸ் ஷோவில் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வரதாக சொல்லப்படுது. இவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 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 விதமான ஒரு எலைட் பீப்புள் மாதிரி ஒரு பிஹேவியர் கொண்டு ஒரு பர்சன். ஸோ காமனஸ் அப்படிங்கிற பேரில் யார் வராங்க அப்படின்றது நமக்கு தெரியல. யார் வந்தாலும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி மேட்ச் ஆகுது, இவங்களுக்கு வந்து லவ் கண்டென்ட்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யாரோட பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திர அம்பானி அப்படின்னு ஒருத்தருடைய பேர் வந்து கன்ஃபார்மாக இவர் வராரு அப்படின்னு சொல்றாங்க. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நிறைய குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. முக்கியமாக வடிவேலு அவர்கள் வந்து ஒரு படத்தில்
இந்த ரோல் பண்ணியிருப்பாப்புல வெட்டியா ரோல், அதில் வடிவேல் கூட நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி சீன் படித்துறை பாண்டி அப்படின்னு நம்ம வடிவேல் வந்து ஒரு படத்தில் பண்ணியிருப்பாரு. அந்த கிரண், நடிகர் கிரணுடைய படம், அந்த படத்தில் பைக்கில் போய் விழ சொல்வார் இல்லையா, இப்போ அமௌண்ட் அதிகமாக வேணும்னா பெரிய வண்டியில் விழணும், என்ன வண்டி, லாரியில் விழணும் இல்லை ட்ரெயினில் விழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகைச்சுவையில் பேர் போன ஒரு கதாபாத்திரம் தான் இவர். ஸோ இவர் வந்து வராதுன்னு சொல்றாங்க. அடுத்து யாருன்னா, இவரோட பேர் வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், சந்தோஷ் பிரதாப் அவர்கள் வந்து கலந்துக்க போறதா சொல்றாங்க. ஒரு 3 சீசனா அவர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, வந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வினோத் பாபு, சந்தோஷ் பிரதாப், வினோத் பாபு, இவங்க 2 பேருமே வந்து மேன்லியான ஒரு பர்சன்ஸ், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க நிச்சயமா அந்த வீட்டுக்குள்ள. ஸோ இவங்க 2 பேருடைய காம்படிஷன், டாஸ்க்கு, 1-on-1 டாஸ்க்கு, பேசிக்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி, ஏற்கனவே இவங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ டெஸ்லா அப்படின்னு அன்போடு தமிழ் மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நடிகை, அவங்க வரதாக சொல்லப்படுது. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான பிஹேவியர் கொண்ட ஒரு பர்சன் தான், கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருப்பாங்க, போல்டான ஒரு பொண்ணு. ஸோ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். விஜய் பார்வதி கான்ட்ரவர்சிக்கு கொஞ்சம் கூட சளைக்காத ஒரு பர்சன். விஜய் பார்வதி அங்கே வந்து போனாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஆண்கள் விசஸ் பெண்கள்னு வந்துடும், நிறைய வரும், பார்ப்போம். இன்னொரு மாயா மாதிரி தான் பார்வதி இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் கதிர் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இப்போ ரீசெண்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜி தமிழில் டான்ஸ் ஷோலாம் இருந்தார், ஆங்கராக இருந்தார். ஸோ அவரும் வந்து வரப்போறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போதைக்கு இதில் ஒரு 2-3 பேர் வந்து பேர்கள் வந்து புதுசாக வந்திருக்கு. நேஹா, அவங்கள விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ எழிலுக்கு தங்கச்சியாக நடித்த நேஹாவும் வரப்போறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர், பூனம் பாச்சுவா போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்க ப்ளஸ் இந்த லிஸ்ட்டு ஓவராலாக ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஃபைனலாக அந்த 2 இன்ஃப்ளூயன்சஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா ஒருத்தர் வந்து கனி, மணி கனி, இப்போ புரியும் நினைக்கிறேன், ரசிகர்களின் ரசிகனா ஏதோ ஒரு பேர், அந்த யூடியூப் சேனலை சார்ந்த மணி அவர்கள். இவரை தெரியாத யங்ஸ்டர்ஸே இருக்க முடியாது, 2K கிட்ஸே இருக்க முடியாது. ஏன்னா பெரிய வள்ளல், காலேஜுக்கெலாம் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிருக்கிறாப்புல. இவர் நிறைய விஷயங்கள்ல வந்து இவருடைய முகம் வந்து பதியப்பட்டிருக்கு. அவருடைய மனைவியாக இருந்தவங்க எக்ஸ், இப்போ மணிக்கு வந்து இன்னொரு பொண்ணோட நிச்சயமாயிருச்சு, கனிக்கும் இன்னொரு பையனோட நிச்சயமாயிருச்சு. இப்போ யூடியூப்ல இந்த கப்புள் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த கப்புள் பிளாக்லேயே நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஜெயசுரதி, அது வந்து ஒரு ஃபேமிலி பிளாகு. அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சில்லற வேலைகள் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் எப்படி அம்பலப்படுத்துவாங்களோ அதே மாதிரி புருஷன் முன்னாடிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசி இவங்க செப்பரேட் ஆகி அவங்க செப்பரேட் ஆகி அவங்களுக்கு யாரோட லிங்க் இருக்குன்னு சொல்லி மணி சொல்ல, மணிக்கு யாரோட லிங்க் இருக்குன்னு சொல்லி கனி சொல்ல, இப்படி 2 பேருமே பிரிஞ்சு இப்போ ஆளுக்கு ஒரு துணையை தேடிக்கிட்டாங்க. இதில் அந்த கனி அப்படிங்கிற அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட போகிறாங்களாம். விளங்கிடும்ல, நிஜமாலுமே விளங்கிடும். சரி, இவங்களை விடுங்க, அடுத்து இன்னொருத்தருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க இவங்களுக்கு மேலே, அதாவது இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் அதிகமாக சம்பாதிக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இவங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். பலூன் அக்கா அப்படின்னு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு அக்கா வந்து ஃபேமஸ் ஆவாங்க. நிறைய அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா, யோகா அக்கா, கோடிங் அக்கா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த வரிசையில் பிரபலமான ஒரு அக்கா தான் இந்த பலூன் அக்கா அப்படின்னு அழைக்கக்கூடிய அரோரா ஷின்க்ளேர். இவங்களை பார்த்துருப்பீங்க நிஜமா யூடியூப்ல. அரோரா ஷின்க்ளேர்னு சொல்றதை விட பலூன் அக்கான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒரு வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆன ஒரு நபர். இன்ஸ்டாகிராமில் ஆபாசமான போஸ்ட் போடுறது, வீடியோஸ் போடுறது, அதன் மூலமாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சன். சப்ஸ்கிரிப்ஷன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க, மாதத்துக்கே பல லட்சங்கள் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களை பிக் பாஸ்குள்ளே போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. எதுக்காக அரோராவை போடணும்? ஏன்னா போன சீசனில் ரியா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, நல்லாவே பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரியாவுடைய நெருங்கிய தோழி தான் அரோரா ஷின்க்ளேர். ரியா வந்து பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே வரும்போது கூட இந்த அரோரா ஷின்க்ளேர் வந்து அங்கே இருப்பாங்க. அந்த லான்ச் அப்போ அந்த ஆடியன்ஸாக உட்காந்துருப்பாங்க, ரியாவுடைய ஃப்ரெண்டாக அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்பயே ஒரு கண்ணு வச்சுச்சு விஜய் டிவி, ஓகே அப்படின்ற ஒரு கண்ணை வச்சுட்டாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க வைரல் ஆன உடனே இவங்களை உள்ள போடலாம்.
இவங்களுக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்க, விஜய் டிவி பிக் பாஸ் சீசன் 9 வந்து எப்படிலாம் மாறப்போகுது. இன்னும் திவாகரெல்லாம் உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க அந்த அட்மாஸ்பியர். ஒரு பக்கம் கிரிஞ்சி, ஒரு பக்கம் ஆபாசம், ஒரு பக்கம் தற்கூரித்தனம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சீசன்ல நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க லிஸ்ட். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்க மைண்ட்ல என்ன ஓடுது? இப்போ நான் சொன்ன லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, இவங்க இந்த சீசனுக்கு சரியா வருவாங்க. இவங்களெல்லாம் போடும்போது இப்போ இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க இல்லையா, திவாகர் வெர்சஸ் பலுனக்தா வெர்சஸ் கனி, இந்த 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்மளுடைய சேனலுடைய growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற அப்டேட் எல்லாமே நம்ம அடிக்கடி பார்ப்போம். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசத்துல பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஐலோக் ஒன்றும் வரல. விநாயகர் சதுர்த்திக்கே ரிலீஸ் பண்ணுவாங்க நினைச்சோம். பட் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து செய்தி வந்திருக்கு. மேபி இந்த வீக்ல நான் சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்டுக்குள்ள வரலாம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.